நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்திற்கு சொந்தமான கழிவுநீர் குழாயை சுத்தப்படுத்திய ஒப்பந்த தொழிலாளர்கள் 2 பேர் விஷவாயு தாக்கி உயிரிழந்திருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், 2 பேர் உயிரிழந்த இந்த துயர் சம்பவம் எங்கே நடந்தது, எப்படி நடந்தது, விரிவாக சொல்லுங்கள். கணேஷ், கடலூர் மாவட்டம் என்எல்சிக்கு உட்பட்ட பகுதியில் வட்டம் 22 15க்கு செல்லும் பாதாள சாக்கடை வாய்க்கால் சரி செய்வதற்காக இன்று காலை தங்கராஜ் மற்றும் சின்னதுரை இருவர் பணியில் ஈடுபடுகிறார்கள். அப்போது திடீரென இருவரும் மயக்கமடைந்து உள்ளே இருந்தார்கள். இதில் அருகில் இருந்தவர்கள் சிலர் பார்த்து தகவலின் அடிப்படையில் அவர்கள் மீட்கப்பட்டு என்எல்சி மருத்துவமனைக்கு கொண்டு சென்று பரிசோதனை செய்த போது அவர்கள் இறந்து விட்டதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே உயர்நீதிமன்றம் அறிவுரை கூறியிருக்கிறது. அரசாணையும் உள்ளது. அரசாணை எண் 293 26/10/2010. இந்த அரசாணையின்படி ஒரு கழிவுநீரை சரி செய்யும் போதோ அல்லது அதுல மனிதனை பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு உத்தரவு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அப்படி பயன்படுத்தினால் தேவையான உதவி, அதாவது உபகரணங்கள் இருக்க வேண்டும். அவர்களுக்கு பாதுகாப்பாக ஆட்கள் கூடவே இருக்க வேண்டும். இல்லை பல்வேறு பிரச்சனைகள் உள்ள இடங்களில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அறிவுறுத்தப்பட்ட பிறகும் என்எல்சி நிறுவனத்துக்குள் இவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு சோகம் என்பது நிகழ்ந்திருக்கிறது. குறிப்பாக என்எல்சி ஆண்டுக்கு 1500 கோடி ரூபாய் நிகர லாபம் ஈட்டுகிறது. அந்த அளவு நிகர லாபம் ஈட்டும் இந்த நிறுவனம் இந்த போல் அலட்சியமாக இருந்ததால் தற்போது 2 உயிர்கள் இறந்து போவதாகவும் உடனடியாக அந்த குடும்பத்திற்கு வேலை வாய்ப்பு தர வேண்டும் என அந்த பகுதியில் உள்ள தொழிற்சங்கங்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். கணேஷ், ஸ்ரீதர், இது மாதிரியான பணிகளை செய்யும் பொழுது எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும்? இந்த 2 தொழிலாளர்களுக்கும் அந்த முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்பட்டதா? என்ன அங்கிருந்த நிலை என்ன? குறிப்பாக கழிவுநீர் நச்சு தொட்டிகளில் ஆள் நுழையும் வாயில் அடைப்புகளை இயந்திரம் மூலமாக தான் அப்புறப்படுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உரிய அனுமதி பெற வேண்டும். ஆய்வாளர், அதாவது குறிப்பாக இந்த போல் பணிகளில் அனைத்து அந்த சம்பந்தப்பட்ட துறைக்கு முன் அனுமதி பெற வேண்டும். இப்படி பல்வேறு உத்தரவுகள் இருந்த போதும் என்எல்சி நிர்வாகத்திற்குள் இப்படி ஒரு சம்பவம் என்பது மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்துவது. அது உள்ளது அந்த பகுதியில் உள்ள ஒரு கேள்வி, அதாவது இந்த பாதுகாப்பில் ஒரு கேள்விக்குறியாகவும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக என்எல்சி நிறுவனத்தில் பல்வேறு பொறியாளர்கள் உள்ளார்கள். பல்வேறு இயந்திரங்கள், அதாவது அதிக அளவு ஒரு இயந்திரம் 200 கோடி ரூபாய் அளவுக்கு இயந்திரங்கள் அங்கு பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் அந்த பகுதியிலே தற்போது ஆட்களை வைத்து இதுபோல் பாதாள சாக்கடை திட்டத்தை கழிவுகளை அப்புறப்படுத்தும் முயற்சியின் போதுதான் இந்த உயிரிழப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. இது ஒரு பாதுகாப்பற்ற சூழலை தான் காட்டுகிறது. ஏற்கனவே உயர்நீதிமன்றம் அறிவுறுத்திருக்கிறது. அரசாணையும் உள்ளது. 293 அரசாணை உள்ளது. ஆட்களை கழிவுநீர் தொட்டிகளில் இறக்கினாலோ அதில் சுத்தப்படுத்த பயன்படுத்தினாலோ முறையான பாதுகாப்பின் படியில் தான் அவர்கள் செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவு. ஆனால் அந்த உத்தரவெல்லாம் மீறி தற்போது இந்த சம்பவம் என்பது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தியுள்ளது. அந்த பகுதியில் உள்ள தொழிற்சங்கங்கள் இதற்கு ஒரு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். பாதுகாப்பற்ற சூழலில் ஏன் 2 பேர்களை மட்டும் அங்கு அனுப்பினார்கள்? பல இயந்திரங்கள் இருந்தும் ஏன் ஆட்களை பயன்படுத்துகிறார்கள் என்ற ஒரு கேள்வி அங்கு வைத்திருக்கிறார்கள். கணேஷ், ஸ்ரீதர், ஏற்கனவே ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக சென்னையின் புறநகர் பகுதியில் ஒரு தனியார் உணவகத்தில் இதே போன்ற ஒரு சம்பவம் நிகழ்ந்த போது அந்த உணவகத்தை தற்காலிகமாக மூடி மிகப்பெரிய அளவில் விசாரணை எல்லாம் நடத்தினார்கள். உடனடியாக அரசே இழப்பீடெல்லாம் அறிவித்தது. தற்போது என்எல்சி என்பது ஒரு அரசு சார்ந்த ஒரு நிறுவனம். தற்போது அதே மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வாய்ப்புகள் இருக்கிறதா? உடனடி நடவடிக்கைகள் என்ன? கணேஷ், குறிப்பாக என்எல்சி பொறுத்த வரைக்கும் எந்தவித விபத்தானாலும் சரி, பிரச்சனை ஏற்பட்டாலும் சரி, உடனடியாக அதிகாரிகள் தொடர்பு கொண்டாலோ அவர்கள் எந்த விதமான தகவலும் தெரிவிக்க மாட்டார்கள். விசாரணை நடத்துகிறோம் என்று மட்டுமே சொல்வார்கள். தற்போதும் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் காவல்துறை என்பது விசாரணை தொடங்கியுள்ளது. விரைவில் இது சம்பந்தமான விசாரணையில் என்ன நடந்தது, என்ன விதிமுறைகள் நடைபெற்றது என்று வெளியே வரும். ஆனால் தற்போது முதல் கட்ட விசாரணையில் 2 பேர் மட்டுமே அங்கே சென்று இந்த வாய்க்காலை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டிருக்கார்கள். அவர்களுக்கு போதிய உபகரணங்கள், பாதுகாப்பு உபகரணங்கள் பயன்படுத்தப்படவில்லை. அதனால்தான் அவர்கள் மூச்சு திணறி உள்ளே விழுந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு முறையான மாஸ்க் கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த விஷவாயு என்பது தாக்கப்பட்டிருக்காது. போதிய அளவு உபகரணங்கள்ல போதிய அளவு பாதுகாப்பு ஆட்கள் அங்க இல்லை என்று சொல்லப்படுகிறது. இருந்த போதும் காவல்துறை விசாரணையில் முழு விவரங்கள் வெளிவரும். கணேஷ், ஸ்ரீதர், இந்த மாதிரி பணியில ஈடுபடுறவங்களுக்கு பாதுகாப்பு உபகரணம் வழங்கணும் அப்படிங்கிறது சட்டத்துல இருக்கு. இருந்த போதிலும் அது வழங்கப்படல. அதனாலதான் இந்த மாதிரி விபத்து நிகழ்ந்திருக்குன்னு நீங்களே குறிப்பிட்டிருக்கீங்க. இதற்கு என்எல்சி நிர்வாகம் தரப்புல என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு? இந்த மாதிரியான நடவடிக்கைகள் இருக்கும் பட்சத்துல அந்த நிர்வாகம், அதாவது என்எல்சி நிர்வாகத்துல இந்த மாதிரி தொழிலாளர்கள் ஈடுபடுத்தும் பொழுது அங்க பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்ன மேற்கொண்டு இருக்காங்க? இதுவரைக்கும் ஏன் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது? அவர்களோட விளக்கம் என்ன? நிர்வாக தரப்பில் இதுவரைக்கும் எந்த விதமான தகவலும் தெரிவிக்கவில்லை. இதற்கு பிறகுதான் அவர்கள் தகவல் தெரிவிப்பார்கள்.
ஆனால் உயர்நீதிமன்றம் ஏற்கனவே அறிவுறுத்துகிறது, இதுபோல் கழிவுநீர் வாய்க்கால்களில் மனிதர்களை பயன்படுத்தக்கூடாது என்று அறிவுறுத்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அரசாணையும் உள்ளது. 26/10/2010 அரசாணை எண் 293 மனிதர்களை கொண்டு கழிவுநீர் நச்சு தொட்டிகளை சுத்தம் செய்வது அறவே தவிர்க்கப்பட வேண்டும் என்ற ஒரு உத்தரவும் உள்ளது. ஆனால் அந்த உத்தரவுகளாம் மீறி தொடர்ந்து மனிதர்கள், குறிப்பாக இதுபோல் ஒப்பந்த தொழிலாளர்களை வைத்து பணிகள் என்பது மேற்கொள்ளப்படுகிறது. இது தமிழகம் முழுவதும் தொடர்ந்து இதேபோல் நடக்கிறது. அதுவும் குறிப்பாக என்எல்சி நிறுவனம் என்பது ஒரு மினிரத்னா நிறுவனம். அந்த அளவுக்கு லாபம் ஈட்ட நிறுவனத்திலே இதுபோல் ஒரு அசம்பாவிதம் நடந்திருப்பது இதுபோல் பாதுகாப்புல ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது. பொதுவாக அந்த பகுதியில் உள்ள ஒப்பந்த தொழிலாளர்கள் பலர் இதுபோல் பணியில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள், தொடர்ந்து பணியில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். இதை தவிர்க்க வேண்டும் என்ற தொழிற்சங்கங்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகிறார்கள். காயத்ரி, ஸ்ரீதர், பரவலாகவே இந்த மாதிரி கழிவுநீர் கால்வாயை சுத்தப்படுத்தும் போது இறக்கும் தொழிலாளர்களுக்கு அவர்களுக்கான உரிய இழப்பீடு வழங்குவதில் தாமதம் இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லப்படுது. இதற்கு இந்த சம்பவமும் மறுபடியும் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில எவ்வளவு விரைவாக இந்த விஷயத்துல நடவடிக்கை எடுக்கப்படும்ங்கிற தகவல் இருக்கா? இந்த சம்பவம் என்பது காலைதான் நடந்துள்ளது. தற்போது அந்த இந்த உடல்களையும் மீட்டு தற்போது என்எல்சி மருத்துவமனையில் வைத்திருக்கிறார்கள். அங்கு தொழிற்சங்கங்களும் தொழிலாளர்களும் தற்போது ஒன்று கூடியிருக்கிறார்கள். அவர்கள் வைக்கும் கோரிக்கை, இதற்கு என்ன காரணம் என்று விசாரணை நடத்த வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இறந்து போனவர்கள் குடும்பத்திற்கு என்எல்சியில் நிரந்தர பணி வழங்க வேண்டும், உரிய இழப்பீடு தர வேண்டும். இந்த கோரிக்கையை முதலில் வைக்கப்படுகிறது. இந்த கோரிக்கை ஏற்கப்படாத பட்சத்தில் நாங்கள் அடுத்த கட்ட நிகழ்வை நோக்கி செல்வோம் என்று தொழிற்சங்கங்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் என்எல்சி நிர்வாகத்தை பொறுத்தவரைக்கும் இதுவரைக்கும் எந்த விதமான தகவலும் தெரிவிக்கவில்லை. தற்போதுதான் தொழிற்சங்க தலைவர்களும் தொழிலாளர்களும் அங்கு ஒன்று திரண்டிருக்கிறார்கள். அடுத்த கட்ட நிகழ்வு குறித்து விரைவில் நமக்கு தெரிய வரும். காயத்ரி.